ரீசன் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இந்தியன் 2 தமிழகத்தில் மற்றும் உலகளவில் இந்த திரைப்படம் என்ன வசூல் செய்திருக்கு அப்படின்றது தான் நம்ம இந்த நிகழ்வில் பார்க்க போகிறோம். முதல்ல விமர்சனத்தை பற்றி பார்த்துடலாம். விமர்சனம் இந்த திரைப்படத்துக்கு சொல்லவே தேவையில்லை. நீங்களே சமூக வலைத்தளங்களில் இருக்கட்டும், எங்கே இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கலவையான விமர்சனங்கள் தான் வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் அவர்களுடைய ரசிகர்களே ஏன் இப்படி எடுத்துட்டாங்க, இந்தியன் படம் பார்த்தோமே நாங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு ஏன் இப்படி சங்கர் சூஸ் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் அன்றைக்கி ஃபுல்லாக கம்பேக் சங்கர் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் கூட உங்களுக்கு க்ரியேட் ஆச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்துருப்பீங்க. சரி, இந்த படம் எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான். எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த திரைப்படம் இல்லை அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தாக நிலவுது. சரி, எது எப்படி இருந்தாலும் வசூலில் பட்டைய கலப்பம் இல்லைங்க. ஒரு மிகப்பெரிய லெவலில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிற ஒரு படம் அந்த திரைப்படம் வெளியான பிறகு வசூலில் எந்த பாதிப்பும் கொடுக்காது. ஏன்னா திரைப்படம் கூட கலவையான விமர்சனங்கள் தான் வந்துச்சு. ஆனால் கலவையான விமர்சனங்கள் இருந்தால் கூட படத்தின் வசூல் எந்த விதத்திலுமே அந்த முதல் 4-5 நாட்களில் பாதிப்பு வரல. அதே மாதிரி இந்த இந்தியன் 2க்கும் அப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க. பட் அது மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளும் அமையாமல் போயிடுச்சு. சரி, நம்ம இந்த திரைப்படம் தமிழகத்தில் என்ன பண்ணியிருக்கு, மற்ற மாநிலங்களில் என்ன பண்ணியிருக்கு, உலகளவில் இந்த திரைப்படம் இந்த முதல் 3 நாட்களில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். தமிழகத்தில் மட்டும் இந்த திரைப்படம் முதல் நாள் வெளியான அன்று முதல் நாள் கிட்டத்தட்ட 13 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. படம் வெளியான 2வது நாள் கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. படம் வெளியான 3வது நாள் சண்டே விடுமுறை நாட்கள் என்பதனால நிறைய திரையரங்கில் இந்த படம் ஸ்பெஷல் ஷோவும் போடப்பட்டது. இந்த திரைப்படம் 3வது நாள் கிட்டத்தட்ட 12.5 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. மொத்தத்தில் இந்த திரைப்படம் தமிழகத்தில் முதல் 3 நாட்களில் மட்டும் ஒரு 34லிருந்து ஒரு 35 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. இதுதான் தமிழகத்தோடைய நிலைமை முதல் 3 நாட்களில். மற்ற ஸ்டேட்களை எடுத்துங்களேன், இப்போ ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்டையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளது. கேரளாவில் இந்த திரைப்படம் முதல் நாள் 2 கோடி ரூபாய் வரை வசூல் செய்தது. ஆனால் அடுத்தடுத்த நாட்கள் பெரிதளவில் இம்பேக்ட் கொடுக்காதனால இந்த திரைப்படம் கேரளாவில் முதல் 3 நாட்களில் கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூல் செய்தது. முதல் நாளே நல்ல வசூல் இருந்தது. ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் இந்த திரைப்படத்துடைய வசூல் அப்படியே பெரிதும் பாதிப்படைஞ்சது. கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் வரை மட்டுமே கர்நாடகாவில் வசூல் செய்துள்ளது இந்த திரைப்படம். மொத்தத்தில் நம்ம இந்தியாவில், அதாவது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவும் சேர்த்தோம்னா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த 4 மாநிலங்களை தவிர்த்து மற்ற மாநிலங்களும் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வரை வசூல் மட்டுமே செய்துள்ளது. அதாவது இந்த திரைப்படம் இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 66லிருந்து 68 கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூல் செய்துள்ளது இந்த முதல் 3 நாட்களில். சரி, இந்தியாவில் ஓகே, மற்ற வெளிநாடுகளில் எல்லாம் சேர்த்து இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 35 கோடி ரூபாய் வரை மட்டுமே வசூல் செய்தது. ஆக மொத்தத்தில் இந்த 3 நாட்களில் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு 105லிருந்து 110 கோடி ரூபாய் வரை வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சரி, என்னங்க இது முதல் நாளே 100 கோடி ரூபாய் வரை டச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. பட் எதிர்பார்த்த அளவுக்கு, அதாவது முதல் நாளே இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலை குவிக்கவில்லைங்க. இப்போ சொல்லப்போனால் இப்போ ஒரு கபாலியாக இருக்கட்டும், ஒரு ஜெயிலராக இருக்கட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள், அப்புறம் லியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி திரைப்படங்கள்லாம் முதல் நாளே கிட்டத்தட்ட 100 கோடியெல்லாம் தாண்டி வசூல் செய்தது, முதல் நாளே வசூல் செய்தது. ஆனால் இந்த திரைப்படம் அந்த வசூலில் பாதி கூட இது அடையலை அப்படின்றது தான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் கமலஹாசன் அவர்களுடைய முந்தைய படமான விக்ரம் திரைப்படம் கூட முதல் நாள் வசூல் நன்றாகவே இருந்தது. நாட்கள் செல்ல அந்த திரைப்படம் நல்ல ஒரு கிராஜுவலாக ஓடியே கிட்டத்தட்ட ஒரு 400லிருந்து 500 கோடி ரூபாய் வரை அந்த திரைப்படம் வசூல் செய்தது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அந்த வசூலில் ஒரு பாதி அச்சீவ்மெண்ட்டு கூட இந்த திரைப்படம் முதல் நாள் கொடுக்கல அப்படின்றது தான் எல்லோருடைய கருத்தாக நிலவுது. இன்னும் சொல்லப்போனால் அந்த முதல் நாள் முதல் காட்சி முடிந்து வர ரிசல்ட்டை வச்சு அடுத்தடுத்த காட்சிகள், அதாவது பிஎன்சி சென்டர் இல்லை இந்த கிராமப்புறங்களில் சென்டர்லாம் பார்த்திங்கன்னா அந்த படத்தோடைய ரிசல்ட்டை பொறுத்து டிக்கெட்டே புக் ஆகாமல் இருந்தால் கூட படம் சூப்பராக இருக்குன்னு தெரிஞ்சு அடுத்தடுத்த ஷோக்கு கண்ணாமண்ணு புக் ஆகும் எல்லா தேட்டர்லையுமே. ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த படத்துக்கு நிலவாததுனால தான் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு வசூலிலும் சரி, விமர்சன ரீதியாகவும் சரி எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வெற்றியை தரவில்லை என்பது தான் உண்மை. திரையரங்க உரிமையாளர்களுக்கு இந்த திரைப்படம் லாபகரமாக அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறியாக தான் அமையும். பட் இன்று திங்கட்கிழமை வேலை நாட்கள் என்பதால் இன்று படம் சில குறிப்பிட்ட சென்டரில் வேணால் ஒரு நல்லா இருக்குமே தவிர மற்ற இந்த டவுன் சைடில் இருக்கிற தேட்டருங்க, கிராமப்புறங்களை சுற்றி உள்ள இந்த தேட்டருங்களில் இங்கெல்லாம் கூட்டம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த திரைப்படம் முதல் நாள் கூட பல திரையரங்குகளில் பெரிதளவில் வசூலே இல்லை.
20% 30% ஆடியன்ஸ்லாம் பல திரையரங்குகள் இருந்ததாக தான் செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. அப்படி இருக்கும்போது இன்று வேலை நாட்கள் என்பதால் இந்த திரைப்படம் பிக்கப் ஆகுமா அப்படின்றதே வந்து பல பேருடைய சந்தேகமாக இருக்குது. எது இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் வெற்றி பெறவில்லை என்பது தான் இங்கே எல்லோருடைய கருத்தாக நிலவுது. பொறுத்திருந்து பார்ப்போம். சங்கர் மீண்டும் வந்து எழுவாரா, சங்கர் வந்து மீண்டும் இதே மாதிரியே தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கீழே இறங்கி போவாரா அப்படின்றதே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன்னா அப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ராம் சரண் அவர்களை வைத்து ஒரு திரைப்படம் எடுத்துகிட்டு இருக்காரு, கேம் சேஞ்சர்னு ஒரு படம். அது உங்களை எல்லாருமே தெரியும். இதுவே இப்படி இருக்குன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சமூக வலைத்தளத்தில் பல கேள்விகளை வைக்கிறாங்க. முதல் 3 நாட்களில் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய வசூல் இல்லை என்றாலும் ஓரளவுக்கு இந்த விடுமுறை நாட்கள் என்பதனால சுமாராக இருந்தது அப்படின்னு தான் இங்கே கருத்தாக நிலவுது. ஆனால் வேலை நாட்கள் வந்த பிறகு இந்த படத்துடைய வசூல் இருக்குமா இருக்காதா அப்படின்றதே பல திரையரங்கு உரிமையாளர்களோட கருத்தாகவும் நிலவுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியன் 2 மொத்தத்தில் எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை என்பதுதான் இங்கே எல்லோருடைய கருத்தாக நிலவுது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.